அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர். இப்போது நம்ம தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சி மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதற்கு முதல்ல நம்ம வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சி அதுவும் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னும் நீண்ட நெடுந்தூர அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போது இங்கே சப்ஜெக்டே என்னென்னா, காங்கிரஸ் மற்றும் தமிழிசை பாஜக தமிழிசை முன்னாள் கவர்னராக இருந்தவர் மதிப்பிற்குரிய சகோதரி தமிழிசை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சீமான் கட்சியை பற்றிய கருத்துக்களை. அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் அதன் தலைவர் சொல்லியிருக்கிறார். என்னென்னா, பயங்கரவாதிகள் போல செயல்படுகிறார்கள் சீமானின் கட்சின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் சீமான் கட்சி பெரிய அளவில் வளர்வது இந்திய அரசியலமைப்புக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்பில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் நிச்சயமாக மற்ற நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்க. அது மூலியமாக சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் அலசி ஆராய்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன், அதாவது பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை வாழ்த்தியிருக்கிறார். சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களும் அதை பயங்கரவாத செயல்கள் போலவும் வேறு கான்செப்டில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்சி வளர்வது நல்லதல்லன்னு. உண்மையிலே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க இப்போது இந்த கதையை சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இளைஞர்களை தூண்டி விடுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சீமானவர்கள் தூண்டி விடுகிறார்ன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எலெக்ஷன் அப்போவே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிலமங்கள் உரிமை கட்சி ஒரு விஷயத்தை பதிவிட்டிருந்தோம். இங்கே நம்ம நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்மளுடைய சீமானவர்கள் சொல்லுகின்ற கருத்தில் சில கருத்துக்கள் உண்மையிலே ஏற்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. சில கருத்துக்கள் உண்மையிலே இளைஞர்களை தூண்டுவதாக, அதாவது முடியாத ஒரு விஷயத்தை கனவு காணக்கூடிய விஷயமாக இருக்கும். அதாவது அப்துல் கலாம் கனவு காணுங்கள், அப்போ தான் வெற்றி பெற முடியும்னாரு. ஆனால் சில விஷயங்கள் யதார்த்தமாகவே முடியாத விஷயங்கள் எல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பதிவு போட்டோம். எங்கள் கட்சியை சீமான் கட்சியை சேர்ந்த நண்பர்கள்லாம் கழுவி ஊற்றுனாங்க. பட் அது அவர்களுடைய உரிமை, அவ்வளோதான். நம்ம கருத்து தெரிவிக்கும் போது அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பயங்கரவாத செயல் போல இருக்கிறது அவருடைய செயல் என்கின்ற ஒரு விஷயம். அந்த அளவுக்கு தமிழிசை அவர்களும் சகோதரி தமிழிசை அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது சீமான் என்கின்ற ஒரு தலைவர், அவருடைய எழுச்சியான பேச்சு இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த அரசியல் களத்தில் அரசியல் தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகள் இளைஞர்கள் மத்தியில் வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற போது, இது மாதிரி நல்லா பேசக்கூடியவர்களுடைய அந்த கருத்துக்கள் அவங்களுக்கு பிடித்து போகும் பொழுது இளைஞர்கள் ஓட்டு போட தான் செய்வாங்க. அதாவது இப்போ இருக்க தலைவர்கள், அது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போது தூத்துக்குடியில் பெரிய அளவில் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி. இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எப்பயும் போல் மழை வெள்ளத்துக்கு 1000 கோடி தராங்க அப்படின்னும் போது
இவங்க என்ன பண்ணிருக்கணும், கூட ஒரு 100 கோடி 200 கோடி தூத்துக்குடிக்கு கொடுத்துருக்கணும். ஏன் அதை செய்யவில்லை என்பது தான் இப்போ வந்து இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ இந்த மாதிரி எதை செய்ய வேண்டுமோ அதை வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் தேவையில்லாமல் வெதண்டாவாதம் பேசுவது, பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், செஞ்சுட்டு ஒரு மாநிலத்தில் வளர்ந்து வரும் கட்சி, சீமானின் கட்சி வந்து ஒரு வளர்ந்து வரும் கட்சி, அதை போய் குறை சொல்லி கொண்டிருப்பதில்லை. நான் இதோடு நிற்காதுங்க. சீமானுடைய பேச்சும் அவருடைய செயலும் இதை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே தொடர்ந்து போச்சுன்னா இந்த கட்சி கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் பெரிய அளவில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் வரும். ஆனால் ஆட்சி அமைச்ச பிறகு இவர்கள் சொன்ன கொள்கையின் பிரகாரம் வேலை செய்து ஆட்சியை தக்க வைக்க முடியுமா என்றால் முடியாது. அது எங்களுடைய பார்வை. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெரிய அளவில் பேசி, அதாவது சீமான் அவர்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருமா என்றால் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அப்படியே தொடர்ந்து போனாங்கன்னா வரும், ஆட்சிக்கு வந்துடும். ஆனால் அவர்கள் கொள்கையை செயல்படுத்துவதில் ஏற்படுகின்ற விஷயம் இருக்குங்க இல்லையா, அந்த களம் இருக்குது இல்லையா, அது யதார்த்த களமா என்றால் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே யதார்த்த களம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, டெல்லியில் கெஜ்ரிவால் ஊழலை எதிர்த்து வந்தார், ஊழலுடைய பிரச்சனைக்கு தான் ஜெயிலில் இருக்கிறார் இப்போது. ஏன்னா யதார்த்த களம் என்பது வேறு, யதார்த்த களத்தில் நீங்கள் செயல்படுத்துகின்ற செயல்கள் என்பது வேறு. அதே போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவோட இதில் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்களை செய்து புரட்சிகரமான கருத்தை சொல்லி நிறைய, ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி வந்து 3 தலைநகரம் ஆந்திர பிரதேசத்துக்கு 3 தலைநகரம் அமைச்சு நான் பெரிய அளவில் நிர்வாகத்தை மாற்றுறேன் அப்படின்லாம் பேசினவர் தான் அந்த கட்சி. ஆனால் என்னாச்சு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து படுதோல்வி. அதுபோல் இப்போ இவர் பேசக்கூடிய விஷயங்கள் செயல்பாடுகளாக மாறும் பொழுது அது யதார்த்தமாக வெற்றி பெறுமா என்றால் நிச்சயமாக அண்ணன் சீமான் அவர்கள், எனக்கு அண்ணனாக தான் இருப்பார் அவர், அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்னா எனக்கு 45 வயசு, சீமான் என்னோட வயசில் பெரியவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அண்ணனே சொல்லுவோம், தப்பு இல்லை. சீமான் அவர்கள் நிச்சயமாக யதார்த்த களத்தில் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் சொல்லுகின்ற கருத்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து ஒரு விஷயங்கள் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள். அதனால தான் இளைஞர்கள் மத்தியில் இந்த கட்சி அதிகமாக ஓட்டு வாங்குவதற்கு காரணம் என்னென்னா, இளைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு யதார்த்தங்கள் தெரிவது என்பது கஷ்டம். யதார்த்தங்கள் தெரியாது, எல்லாமே வந்து கண்ணை மூடி கண்ணை திறந்தவொடனே நடந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க, நடக்கணும்னு நினைப்பாங்க. அப்பா கிட்ட செல்ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு அன்பளிப்பு வாங்குறதா இருக்கட்டும், உடனடியாக நடக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கின்ற உழைப்பு, அந்த பணம் எப்படி வருகிறது, இதெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்களா என்றால் அது கஷ்டம்தான். அதுக்காக தான் நம்ம சொல்லுவோம், வாழ்க்கையில் அனுபவம் வேணும் தம்பி, அனுபவம் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட பேசணும். ஏன்னா நினைப்பாங்க, இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு பைக் வேணும்னா பைக் வேணும், ஒரு மாதத்தில் வாங்கி கொடுனா வாங்கி கொடு. ஸோ அதோடைய பணம், அதோடைய கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்னு தெரியாது. அது மாதிரி இப்போது திரு சீமான் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு எல்லாமே வந்து அந்த கனவு காண்கின்ற இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நினச்ச உடனே அது நடந்துடும் அப்படின்ட்டு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இதெல்லாம் சொன்னார், மாடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் 10,000 15,000 வந்து சம்பளம் அரசாங்க வேலை கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னார். அதை எதிர்த்து நாங்கள் போட்டோம், அதுக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் போட்டாங்க. முடியாத ஒரு செயல் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா பொருளாதாரம் என்பது இருமுனை கத்தியை போல், ரொம்ப அதிகமாகவும் வந்து நம்ம எல்லார்கிட்டையும் பணத்தை கொடுத்துட முடியாது, ரொம்ப குறைச்சியும் கொடுத்துட முடியாது. அதாவது வறுமையும் இருக்கக்கூடாது, பணக்காரனும் இருக்கக்கூடாது. ரொம்ப பெரிய அளவில் பணக்காரன் ஆகிட்டானா கீழ்மட்ட வேலைகளை செய்வது யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துடும். அதேமாரி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டால் நிறைய பேர் வறுமையில் போய் மாட்டிப்பாங்க. அதனால் அது வந்து பேலன்ஸ் பண்ணணும், எக்கனாமிக் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தம். எல்லார்கிட்டையும் வந்து 1 கோடி 2 கோடி 4 கோடி பணம் வந்ததுன்னா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. எப்படி வேலைக்கு போவாங்க? புரிதுங்களா? இப்போ நான் கூட வழக்கறிஞராக இருக்கிறேன், என்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னா நான் ஏன் வழக்கறிஞர் தொழில் செய்யணும், நான் ஏன் வேலை செய்யணும்? நான் சாப்பிட்டுட்டு அழகாக வீட்டு எங்கன்னா ஊரை சுற்றிட்டு இருக்கலாமே. ஸோ அது யதார்த்த களத்தை தாண்டி பேசுகிறார் என்பது தான் சீமானுடைய கருத்து. ஆனால் அதே வேளையில் சீமான் பேசுகின்ற விஷயம் பயங்கரவாத செயல் போன்ற விஷயங்களாக இருக்கிறதா என்றால் கிடையாது. நான் அந்த அளவுக்குலாம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுவதை, சகோதரி சொல்வதை போலவோ, இல்லை காங்கிரஸ் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் சொல்வதை போலவோ அது அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் கிடையாது.
அவர் வந்து குச்சி மிட்டாயை குழந்தைங்கிட்ட கொடுத்தா என்ன கதை, அந்த மாதிரி குச்சி மிட்டாய் கொடுப்பதற்கு பதிலாக இந்த தவறான அரசியல் நடத்துகின்ற தலைவர்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசி இதெல்லாம் மாற்றி நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இளைஞர்களுக்கு அது எழுச்சி தான். அது நாம் இளைஞர்களையும் தப்பு சொல்ல முடியாது, பேசுகிற சீமானையும் தப்பு சொல்ல முடியாது. இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். அதை தான் நான் சொன்னேன். இதே கட்டத்தில் போனால் சீமான் ஆட்சிக்கு வருவாரா என்றால் வருவார். ஏனென்றால் இளைஞர்களின் பட்டாளம் ஓட்டு அதிகமாகும் போது நாளைக்கு அப்பாவை ஓட்டு போட சொல்லுவாங்க, அம்மாவை ஓட்டு போட சொல்லுவாங்க, சகோதரியை ஓட்டு போட சொல்லுவாங்க. அப்போ ஓட்டு சதவீதம் ஏறும். ஆனால் ஜெயிச்சு வந்துட்டா கெஜ்ரிவால் நிலவரம் தான். ஏன்னா அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் யதார்த்தமாக அப்படியே செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம சொல்லும் போது எல்லாமே கதை தான் சொன்ன. எக்ஸாம்பிள், எல்லாருமே கோடீஸ்வரர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? கஷ்டம். அதுதான். அதுக்கு நிறைய பார்வைகள் இருக்கிறது. நான் கூட சொன்னேன், சில நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்னை விமர்சனம் பண்ணிலாம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் தலைவர்கிட்ட கூட சொல்லுங்கள், நான் வழக்கறிஞர் தான், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். ஒரே மேடையில் உட்காந்து உங்கள் தலைவர்கிட்ட கூட நான் வந்து விவாதிக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு பொருளாதாரம் தெரியும், நான் வந்து பொருளாதாரம் நன்றாக தெரிந்தவன் தான். அப்போது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அதான் சொன்னேன் நான், ஒரு கத்தியில் 2 முனை இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் பிடிக்கிறது கஷ்டம், அந்த பக்கம் பிடிக்கிறது கஷ்டம், நடுவில் தான் பிடிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. யதார்த்தமாக எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. அதே போல் ஏற்ற இறக்கங்கள் என்பது எப்பயுமே இருக்கும். அதனால் அந்த கருத்துக்கள் வந்து சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் சில விஷயங்கள் எனக்கு ஏற்பகக்கூடியது இல்லை. அதாவது கிராமத்தில் விவசாயிகளுடைய கஷ்டங்களை குறைக்க வேண்டும், போக்க வேண்டும் என்பதில் நாங்களும் எங்கள் கட்சி நிலமங்கள் உரிமை கட்சியும் உறுதியாக இருக்கிறோம். நான் கூட இன்றைக்கி கூட சொல்லுவேன், நிலமங்கள் உரிமை கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களோட கொள்கை என்னென்றால், விவசாயிக்கு விவசாயம் செய்வதற்கு அனைத்து பொருட்களையும் இலவசமாக தர வேண்டும். இலவசமாக தர வேண்டும். நெல்லுலேருந்து இப்போ மின்சாரம் தராங்க, நெல்லுலேருந்து பூச்சிக்கொல்லியிலேருந்து எல்லாத்தையுமே இலவசமாக தரணும். யாருக்கு? விவசாயிக்கு. அப்படி விவசாயிக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்தால் அவர் பொருள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறார் அப்படின்னும் போது, அதாவது விளைவித்து கொடுக்குறாருன்னா, அந்த விளைவித்து கொடுத்தல் என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாபமாக இருக்கும். அதை வந்து அப்படி செய்தால் நிறைய பேர் விவசாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அதில் ஒரு கண்டிஷன் வச்சுக்கணும். ஏன்னா வாங்கிட்டு விவசாயம் செய்யாமல் வேறு யாருக்குன்னா விற்றுட்டு போயிடக்கூடாது. அதெல்லாம் இப்போ நிறைய விஷயங்களை செஞ்சு செய்யலாம். அந்த மாதிரி உதவிகளை செய்து விவசாயியுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான வழிவகைகள் செய்யலாம். மதிப்பு கூட்டு விஷயங்கள், அந்த பொருட்களை செய்வது, அதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் ஏற்புடைய விஷயங்கள், அதெல்லாம் செய்ய முடியும் என்பது அது நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். ஆனால் எல்லா விஷயங்களும் செய்து எல்லாரையுமே பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆக்கிடுவோன்னா அது முடியாத காரியம். அது யதார்த்தத்திற்கு முரணான விஷயம். இளைஞர்களுக்கு விஷயம் தெரியாமல் அவர்கள் வந்து ஓட்டுக்களை போடுகிறார்கள், அதுதான் விஷயம். பட் பயங்கரவாத அளவுக்கான விஷயங்களை வந்து தமிழிசை சகோதரி பேசுவது வந்து தேவையில்லாதது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் வந்து சீமானுடைய கட்சி பெரிய அளவில் வளரக்கூடாது என்பதை சொல்லுவதும் தவறான விஷயம். 2 பேருக்குமே பயம் இருக்கிறது. அதாவது பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி சீமானை பார்த்தால் பயம் இருக்கிறது. ஏன் சீமானை பார்த்தால் பயம் இருக்கிறது என்றால், சீமான் என்பவர் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னாடி பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கிறது என்பதனால் பயம் இருக்கிறது. அவர்கள் மூலியமாக பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் வாக்குகளை மாற்றி சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இதே நிலையில் போனால் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெற்று அடுத்த முறை 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கன்னா அடுத்த முறை கெஜ்ரிவால் கதி ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக தோற்றுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் யதார்த்த களம் என்பது வேறு. நன்றி நண்பர்களே. இது கண்டிப்பாக பாஜகவும் காங்கிரஸும் சீமான் அவர்களுடைய கட்சியை சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்தாகத்தான் நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். அதனால் எந்த ஒரு கட்சியும் வாக்குகளை செலுத்தி ஒரு மாநில சக்தியாக, மாநில கட்சி சக்தியாக மாறுகிறது, அங்கீகாரம் பெறுகிறது என்றால் அவர்களை வாழ்த்த வேண்டும். அவர்கள் வளர்ச்சியை வந்து தடுப்பதற்கான வழிவகைகள் போல இது மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து தவறானது. அதனால் காங்கிரஸையும் சரி பாஜகவையும் சரி, பாஜகவும் காங்கிரஸின் கருத்துக்களை சொன்ன அந்த இருவரையும் வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கொள்வது என்றால், இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பதிவிடாதீர்கள். ஏன்னா அவர்களுக்காக வாக்களித்த மக்களையும் சேர்த்து கொச்சைப்படுத்துவதான விஷயமாக மாறிவிடும்.
நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். சட்டம் என்ன சொல்கிறதுல. நன்றி, வணக்கம்.